பூரி சப்பாத்தி பரோட்டா கூடலாம் ஒரு கெட்டி சால்னா வைப்பாங்க ஹோட்டலில். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த கெட்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கசகசாவும் 15 முந்திரி பருப்பு சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா குழைய வேகட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 மூடி தேங்காய், பாதி பல்லாரி வெங்காயம், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு சீரகம், சோம்பு சேர்த்துட்டு ஊற வச்ச முந்திரியும் கசகசாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இப்போ இந்த அரைச்சதை இந்த குழம்போட சேர்த்துருங்க. நல்லா வெந்துடுச்சு, இந்த தக்காளி குழைய வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சால்னா கட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துருங்க. விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் அடிமையாக ஆகிடுவீங்க. கெட்டி சால்னா.